ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த அடுத்த தலைமுறைக்கான ஜெபத்தை இன்றைக்கு செய்வதற்கு நாங்கள் எல்லாரும் பைபிள் கால்ஸ் பிரேயர் வாரியர்ஸாக நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். நேரலையில் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகிற நீங்கள் இதை ஒரு நிகழ்ச்சியாய் கருதாமல் இதை ஒரு ஜெப நேரமாய் கருதி முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் நீங்கள் இந்த ஜெபத்தில் பங்கு பெறும்படி உங்களை நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் எந்த தேசத்தில் இருந்தாலும், எந்த பட்டணத்தில் இருந்தாலும், என்ன சூழ்நிலைமையில் இருந்தாலும், அல்லது தனி ஒரு நபராய் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருந்தாலும் ஜெபத்தோடு கலந்து கொள்ளுங்கள். நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிறவர். நிச்சயமாகவே அவர் நமக்கு பதில் கொடுப்பார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். தேங்க்யூ ஃபாதர், நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். Heavenly Father, we thank you and praise you for this precious time, oh God. ஆண்டவரே, நீர் எங்களை எல்லாரையும் ஒன்றாய் கூட்டி சேர்த்ததற்காக நன்றி. உலகத்தின் பல தேசங்களிலும் மக்கள் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அப்பா ஜெபிக்க வந்திருக்கிறார்கள். நாங்கள் ஜெபிக்க வந்திருக்கிறோம் உங்கள் பிள்ளைகளாய் ஒரு மனதோடு ஒரு இருதயத்தோடு. Father, we are here to look unto you, to pray unto you, O God, to plead with the precious blood of Jesus and to pray for our next generation, O God. ஆண்டவரே, எங்களோடு கூட உம்முடைய திவ்ய பிரசன்னம் இருக்கும்படி ஜெபிக்கிறோம். இந்த யுத்தத்திலே கர்த்தர் எங்களுக்கு துணை நின்று எங்கள் வாலிபர்களை, எங்கள் அடுத்த தலைமுறையை விடுவிக்கும்படி ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஜெபத்தின் ஆவியானவரே, விண்ணப்பத்தின் ஆவியானவரே, கிருபையின் ஆவியும் விண்ணப்பத்தின் ஆவியும் அவர்கள் மேல் ஊற்றுவேன் என்று சொன்ன உம்முடைய வார்த்தையின்படி எல்லார் மேல் உங்கள் கிருபையின் ஆவியை ஊற்றுங்கப்பா, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றுங்க. நாங்கள் ஜெபிக்கிற அந்த 1 மணி நேரம் பரிந்து பேசி கண்ணீரோடும் விண்ணப்பத்தோடும் வேண்டுதலோடும் ஆண்டவரே நாங்கள் அடுத்த தலைமுறைக்காய் ஜெபிக்க போகிறோம். அப்பா, பரிசுத்த ஆவியானவர்களோடு கூட இருப்பீராக. ஜெப நேரம் முழுவதையும் நீ பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களுக்கு நீங்க பதில் தரணும். இயேசு ராஜா, நம்பிக்கையோடு உம்முடைய சன்னிதானத்தில் வந்து நாங்கள் ஜெபிக்க வந்திருக்கிறோம். நீர் நிச்சயமாய் பதில் தருவீர் என்று உம்மை நாங்கள் நம்புகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சரி, ஒரு பாடலை பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். எங்களோடு இணைந்து நீங்களும் கர்த்தரை துதிக்க இணைந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், துதியுங்கள். அவர் கிருபை என்று உள்ளது. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி இழந்து பட்டினியாக கிடக்கும். கர்த்தரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. ஹல்லேலூயா. நம் தேவன் நேற்றும் என்றும் மாறாத நம் அன்பின் தகப்பனவர். ஹல்லேலூயா. நான் நேசிக்கும் தேவன் இயேசு இன்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். நாம் துன்பத்தில் தவிக்கும் வேளை படகாய் வந்திடுவார். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளை படகாய் வந்திடுவார். இருள் தனிலே பகலவனாய் இயேசுவை ஒளி தருவார். இருள் தனிலே பகலவனாய் இயேசுவை ஒளி தருவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். பாவ நோயா
நோயாலே வாடும் நேரத்தில் மருத்துவராகிடுவார். பாவ நோயாலே வாடும் நேரத்தில் மருத்துவராகிடுவார். மயங்கி விழும் பசிதனிலே மன்னாவை தந்திடுவார். மயங்கி விழும் பசிதனிலே மன்னாவை தந்திடுவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என்னை சுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என்னை சுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் என்றும் நாளை என்றும் மாறாதவர். அவர் நேற்றும் என்றும் நாளை என்றும் மாறாதவர். ஆமாண்டவரே, நீர் நேற்றும் என்றும் எந்நாளும் மாறாத தேவனாய் இருக்கிறீர். உம்மை நாங்கள் துதிக்கிறோம். நீர் ஜீவிக்கிறவரானபடினால் எங்களுக்கும் ஒரு ஜீவனுள்ள நம்பிக்கை இருக்கிறதப்பா. ஹalleluya. நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா வாயை திறந்து நேர கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர் என்று சொன்ன தெய்வமே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீர் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர் ஆண்டவரே. ஒரு ஜீவனுள்ள தேவனை நாங்கள் சேவிக்கிறோம். அந்த ஜீவனுள்ள தேவன் இன்றைக்கும் கிரியை செய்கிறவராக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். அன்றைக்கு செங்கடலை திறந்தவர், இன்றைக்கும் எங்களுக்கு வழி திறக்க வல்லவர். அன்றைக்கு யோர்தானை பிளந்தவர், இன்றைக்கும் எங்களுக்கு வழி திறக்க நல்லவராக இருக்கிறதற்காய் நன்றி. அன்றைக்கு ஆண்டவரை வாலிபர்களை உமக்காய் பிரித்தெடுத்தவர், இன்றைக்கும் பிரித்தெடுக்க வல்லவராய் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். தாயின் கருவிலை எரேமியாவை தெரிந்தெடுத்தவர், ஆண்டவரே அற்றுப்பழம் பொறுக்கினவனை தீர்க்கனாய் அழைத்தவர். அந்த தேவன் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, எல்லாவற்றையும் திரும்ப செய்கிற உடைய வல்லமை உள்ள கரத்திற்கு கீழாக நாங்கள் வந்து நிற்கிறோம். மீண்டும் ஒரு விசை பூமியை அசைய பண்ணுவேன் என்று சொன்ன தேவனுடைய கரத்தின் கீழாய் வந்திருக்கிறோம். Father, we pray in the name of Jesus. ஆண்டவரே, இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் பண்ணுகிறோம். ஒரு பெரிய அசைவு, ஒரு பெரிய மாற்றம் அடுத்த தலைமுறையின் இடத்தில் ஆண்டவரே ஒரு பெரிய திருப்பம் உண்டாக போகிறதற்காய் நன்றி. எழுப்புதல் உண்டாக போகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, மன்னிக்கப்பட்ட கூட்டமாய் உமக்காய் எழும்ப போகிறதற்காய் ஸ்தோத்திரம். வைராக்கியமுள்ள கூட்டமாய் எழும்ப போகிறதற்காய் ஸ்தோத்திரம். அக்னியின் நடுவிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு கூட்டத்தை உமக்காக நீர் பிரித்து கொண்டிருக்கிறீர். அதற்காய் உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, பெற்றோர்களாய் வாலிபர்களாய் நாங்கள் இன்றைக்கு இணைந்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களுக்கு நீர் பதில் தர வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறதற்காய் உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம் அப்பா. கோடான கொடி ஸ்தோத்திரம் இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹalleluya. ஆண்டவர் நல்லவர், அவர் இன்றைக்கும் கிரியை செய்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய ஜெபத்திற்கு ஆதாரமாக ஒரு வேத பகுதியை நான் இன்றைக்கு வாசிக்க விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். வசனம் 9 சில வசனங்களை படிக்கலாம். நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன். அவர்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறார்களே. என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள், உம்முடையவைகள் என்னுடையவைகள். அவர்களில் நான் மகிமைப்பட்டிருக்கிறேன். நான் இனி உலகத்தில் இரேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாய் இருக்கும்படிக்கு நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்து கொள்ளும். சரி, இந்த அதிகாரம் நம்முடைய இரட்சகர் இயேசு பரலோகத்திற்கு கடந்து செல்வதற்கு முன்பதாக அவர் ஜெபித்த ஒரு ஜெபம். வசனம் 9 சொல்கிறது, நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறார்களே. ஆண்டவர் அழகாக சொல்லுகிறார், நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். என்ன ஒரு அருமையான வார்த்தை பாருங்கள். ஆண்டவர் தன்னுடைய சீடர்களுக்காகவே விசேஷித்த ஜெபங்களை ஏறெடுத்தார். அவர்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறார்கள், என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள், உம்முடையவைகள் என்னுடையவைகள். என்ன அழகாக தேவன் உரிமை பாராட்டுகிறார். பிதாவே, உம்முடையவர்கள் எல்லாம் என்னுடையவர்கள்,
என்னுடையவர்கள் உம்முடையவர்கள் ஆண்டவரே. ஆகவே நீர் எனக்கு தந்தவர்களுக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன் என்று சீஷர்களுக்காக ஜெபிக்கிறார். அவர் ஜெபித்த ஜெபத்தில் முதலாவது ஜெபம் 11வது வசனம், நான் இனி உலகத்தில் இரேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். நான் 33 ஆண்டுகள் வாழ்ந்து முடித்துவிட்டு இப்பொழுது பரலோகத்திற்கு வருகிறேன். இவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள், இவர்களுக்கு உபத்திரவம் உண்டு. முந்தின அதிகாரத்தின் கடைசி வசனம் அப்படி சொல்கிறது, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். பிதாவே, இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள், இவர்களுக்கு ஏராளமான உபத்திரவங்கள் உண்டு. ஆகவே நான் இவர்களுக்காக இப்பொழுது வேண்டுதல் செய்கிறேன், இந்த ஜெபங்களுக்கெல்லாம் நீர் பதில் தர வேண்டும் என்று சொன்னார். இன்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு சபையில் அங்கத்தினர்களாக இருக்கிற வாலிபர்கள், அவர்களில் ஒரு சிலர் அனலாக இருக்கிறார்கள், ஒரு சிலர் குளிந்து போயிருக்கிறார்கள், ஒரு சிலர் சோர்ந்து போயிருக்கிறார்கள், ஒரு சிலர் இயேசு எனக்கு தேவையில்லை என்ற ஒரு வாழ்க்கை வாழுகிறார்கள். கடமைக்காக ஆலயத்திற்கு வருகிறார்கள், சிலர் உண்மையாகவே வருகிறார்கள், அனலடைகிறார்கள், அடுத்த வாரம் விழுந்து போகிறார்கள், சோர்ந்து போகிறார்கள். இப்படிப்பட்ட வாலிபர்கள், கர்த்தரை அறிந்த வாலிபர்களுக்காக ஒரு சில காரியங்கள் ஜெபிக்க போகிறோம். முதல் குறிப்பு 11வது வசனம், நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாயிருக்கும்படி நீர் அவர்களை உமது நாமத்தினாலே காத்துக்கொள்ளும். முழு உலகத்திலும் வாலிபர்கள் மத்தியிலே ஒரு எழுப்புதலும் ஒரு யூனிட்டி, ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு ரிவைவலை தர வேண்டும். எவ்வளோ நல்லா இருக்கும். இந்தியாவில் இருக்கிற வாலிபர்கள் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற வாலிபர்களோடு இணைந்து, அவர்கள் அமெரிக்காவில் இருக்கிற வாலிபர்களோடு இணைந்து, அவர்கள் ஆப்பிரிக்காவில் இருக்கிற வாலிபர்களோடு இணைந்து கம் லெட்ஸ் ப்ரே அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய வாலிப இயக்கம் எழும்பினால் எவ்வளவு நன்றாக இருக்கும். இங்கே ஆண்டவர் சொல்கிறார், நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாய் இருக்கும்படிக்கு நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும். இந்த ஒரு ஒன்னஸ், இந்த ஒரு யூனிட்டியை உலகமெல்லாம் தேவன் கொடுக்கும்படி ஆண்டவர் இப்படிப்பட்ட வாலிபர்களை காத்து கொள்ளும்படி, தீமைகளுக்கும் பின்மாற்றத்திற்கும் வழுவி போகிற நிலைமைகளுக்கும் பாவத்திற்குள்ளும் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று கர்த்தரை நேசிக்கிற வாலிபர்கள் விழுந்து போகவே கூடாது. அவர்களை ஆண்டவர் காத்து கொள்ளும்படி ஜெபித்தாரே, அதை போல இன்றைக்கு நாமும் ஜெபிக்க போகிறோம். ஜெபம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, மை நன்றியோடு துதிக்கிறோம் பா, மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இப்பொழுதும் ஆண்டவரை வாசித்த வசனத்தின்படி தகப்பனே அப்பா, அந்த கொடுத்திருக்கிற அந்த விண்ணப்ப குறிப்பை கர்த்தாவே அப்பா, இப்பொழுதும் அதை ஆண்டவரை உமக்கு நேராக பிடித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நீர் உலகத்திலே அப்பா கொடுத்த ஒருவரும் ஆண்டவரே, இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் உம்மை போலவே மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை அப்பா எங்களை அழைத்தீரே அப்பா. ஆண்டவரே, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி கர்த்தாவே எங்க எல்லாரையும் நீர் அழைத்திருக்கிறீரே அப்பா. ஆண்டவரே, நம்முடைய அழைப்புக்காக ஆண்டவரை நன்றி செலுத்தி மை துதிக்கிறோம் பா, மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த முழு உலகத்தில் இருக்கிற வாலிப ஆண்டவரை கூட்டத்திற்காக, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக பாரத்தோடு கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் எழும்பி கர்த்தாவே உமக்கு மாத்திரமே சொந்தமானவர்களாய் மாறுபடிக்கு கர்த்தாவே உதவி செய்யும்படிக்கு ஜெபிக்கிறோம் ஐயா. நீர் ஆண்டவரை இவர்களிலே ஒருவரும் கூட கர்த்தாவே சாத்தானுக்கு ஆண்டவரை அப்பா ஒப்பு கொடுக்காதபடிக்கு ராஜா, இவர்களை உமக்கு மாத்திரமே ஆண்டவரை உரியவர்களாக, உமக்கு மாத்திரமே சொந்தமானவராக கர்த்தாவே இவர்களை மாற பண்ணும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள், ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை என்று சொன்னீரேப்பா. இந்த பிள்ளைகள் ஐயா உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதபடிக்கு ராஜா இவருடைய இருதயங்களை எல்லாம் ஆண்டவரே உம் பக்கமாய் திருப்பும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. முழு உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஐயா. எந்தெந்த வாலிபர்கள் ஐயா எங்கெல்லாம் ஆண்டவரை எப்படி ஆண்டவரை நிலைமையில விழுந்து கிடக்கிறார்களோ, என்னென்ன சூழ்நிலையில கர்த்தாவே பின்தங்கி போய் கிடக்கிறார்களோ ஐயா, அவர்களை அந்த நிலைமையிலிருந்து கர்த்தர் தூக்கி எடுக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒருவரும் கெட்டு போவது தேவ சித்தமில்லையே அப்பா, ஒருவர் கூட கெட்டு போவது ஐயா ஆண்டவரே உங்க சித்தமில்லையே அப்பா. ஒவ்வொருவருக்காக ஆண்டவரே மரணத்தை ருசி பார்த்தீர் என்று வேதம் சொல்லுகிறதே அப்பா. இந்த வாலிபர்களுக்காக ஆண்டவரே நீர் மரணத்தை ருசி பார்த்தீரே ஐயா அப்பா, அதை நினைத்தருளும் பா. இவர்களுக்காய் ரத்தம் சிந்தினதை நினைத்தருளும் அப்பா. இன்றைக்கு ராஜா ஒரு பெரிய வாலிப சேனை ஐயா எங்க தேசத்துல எழும்ப பண்ணுங்க அப்பா. ஒரு பெரிய வாலிப கூட்டத்தை ஐயா உமக்கு நேராக எழும்ப பண்ணும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உலகத்தில் இருக்கிற ஆண்டவரே ஐயா பொல்லாத மாம்ச இச்சையிலே ஆண்டவரே, உலகத்தின் அசுத்தத்திலே பிசாசின் கட்டுகளிலே எங்கெல்லாம் சிக்கி கிடக்கிறாளோ ஒவ்வொரு வாலிபர்களும் அதிலிருந்து தூக்கி நிறுத்துங்க அப்பா, தூக்கி எடுங்க என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. விலையேற பெற்ற ஆட்டுக்குட்டியோட ரத்தத்தினாலே ஒவ்வொருவரையும் கழுவி சுத்திகரிங்க ஐயா, சுத்திகரிங்க ஐயா. ஆண்டவரே தோத்திரப்பா, எந்தெந்த
எந்தெந்த பாவ பழக்கத்திலே ஐயா வாலிபர் இன்றைக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறார்களோ ஆண்டவர் அதிலிருந்து தூக்கி எடுங்கப்பா, தூக்கி எடுங்க ஐயா. தோத்திரம்பா ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம்பா, உமக்கு நன்றி ராஜா. பிசாசு ஆண்டவரே எங்கெல்லாம் ஆண்டவரே பிள்ளைகளை பிடித்து வைத்திருக்கிறோம், சிறை பிடித்து வைத்திருக்கிறோம், அதிலிருந்து எங்கள் பிள்ளைகளை ஆண்டவரே இன்றைக்கு கட்டவிழ்த்து ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவரையும் கட்டவிழ்க்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே எல்லா சிறையிருப்பின் அனுபவங்களை இன்றைக்கு மாற பண்ணுங்க ஐயா, இன்றைக்கு மாற பண்ணுங்க. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்புகளை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாவதாக என்று வேதம் சொல்லுகிறதே அப்பா. எங்கள் பிள்ளையுடைய சிறையிருப்புகளை திருப்புங்க அப்பா, சிறையிருப்புகளை மாற பண்ணுங்க அப்பா. எங்கெல்லாம் சிக்கி கிடக்கிறார்களோ ஆண்டவரே அந்த சிறையிருப்புகளில் இருந்து ஆண்டவரே பிள்ளைகளை திசை திருப்புங்க அப்பா. இன்றைக்கு உன் பக்கமாய் திருப்புங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஆவி ஆத்துமா சரீரத்தை ஆண்டவரே கரைப்படுத்தப்பட்ட எல்லா இடங்களில் இருந்து ராஜா பிள்ளைகளை கழுவி சுத்திகரிங்க ஐயா, கழுவி சுத்திகரிங்க ஐயா. தோத்திரம்பா சபைகளிலே ஆண்டவரே அப்பா பின்மாறி போன பிள்ளைகளை எல்லாம் தூக்கி நிறுத்துங்க ஐயா, தூக்கி நிறுத்துங்க ஐயா. ஆண்டவரே எந்தெந்த வாலிபர்கள் ஐயா ரட்சிக்கப்பட்ட ஆண்டவரே இன்றைக்கு பின்னோக்கி நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், அதிலிருந்து ஆண்டவரே திசை திருப்பி கர்த்தாவே உங்க பக்கமாய், உன் பக்கமாய் அந்த கல்வாரி அன்புக்கு நேராக பிள்ளைகளை இன்றைக்கு திருப்புங்க என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி ராஜா. இவர்களிலே ஒருவரையும் ஆண்டவரே ஐயா ஆண்டவரே பிசாசுக்கு நாங்கள் ஆண்டவரே விட்டு கொடுக்காதபடிக்கு ராஜா ஆண்டவரே எல்லாரையும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரமே சொந்தமாக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா, சொந்தமாக்கி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நீர் அப்படியே செய்வதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. எல்லா துதிகன மகிமை உமக்கு தருகிறோம்ப்பா. இரட்சகர் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? ஆண்டவர் ஜெபித்த ஜெபத்தை இன்றைக்கு நாமும் அவரிடத்தில் ஜெபம் செய்கிறோம். அவர்கள் ஒன்றாய் இருக்கும்படி உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும் என்று சொன்னார். நாமும் நம்முடைய பிள்ளைகள் காப்பாற்றப்படும்படி ஜெபித்திருக்கிறோம். ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இரட்சகர் செய்த ஜெபத்தில் அடுத்த ஒரு ஜெபம் 12வது வசனத்தின் பின்பகுதி. வேதவாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டு போனானே அல்லாமல் அவர்களில் ஒருவனும் கெட்டு போகவில்லை. இந்த வசனம் உங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கிற வசனம். ஒருவேளை உங்கள் பிள்ளைகள் 4 பேர் இருக்கலாம், 5 பேர் இருக்கலாம், 3 பேர் இருக்கலாம், ஒரே ஒரு பிள்ளை இருக்கலாம். ஒருவேளை உங்கள் கிராண்ட் சில்ட்ரன் எல்லாம் சேர்த்து 11 பேரோ 12 பேரோ 15 பேரோ உங்கள் குடும்பத்தில் எத்தனையோ பிள்ளைகள் இருக்கலாம். இந்த வசனம் சொல்கிறது கேட்டின் மகன் கெட்டு போனானே அல்லாமல் அவர்களில் ஒருவனும் கெட்டு போகவில்லை. ஆண்டவருடைய வாக்கு தத்தம் இது. ஒருவேளை ஆண்டவருடைய சீஷர்களில் கேட்டின் மகன் என்று சொல்லப்படுவது யூதாஸ் காரியோத்து. அவன் கெட்டு போனானே அல்லாமல் மீதி ஒருவரும் கெட்டு போகவில்லை. இன்றைக்கு நம்முடைய குடும்பத்திலும் கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு பெரிய திருப்பத்தை, ஒரு மாற்றத்தை கொண்டு வரப்போகிறார். நீங்கள் இந்த வசனத்தை விசுவாசிக்கிறீர்கள். அவர்களில் ஒருவனும் கெட்டு போகவில்லை, அவர்களில் ஒருவனும் கெட்டு போகவில்லை. கேட்டின் மகன்தான் கெட்டு போனான். இதை நீங்கள் விசுவாசத்தோடு அறிக்கை செய்ய. என் பிள்ளை கெட்டு போகாத ஆண்டவரே, என் பேர பிள்ளை, என் கிராண்ட் சைல்டு கெட்டு போகாத ஆண்டவரே, நீங்கள் மாற்றங்களை கொண்டு வர போறீங்க. என் இன்லாஸ், டாட்டர் இன்லாஸ், சன் இன்லாஸ் கெட்டு போக போவது இல்லை. இதை நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீர்கள். நடந்தது என்ன? அத்தனை சீடர்களும் ஆண்டவருக்கு சாட்சியாய், இரத்த சாட்சிகளாய் மரித்தார்கள். ஒரு இரட்சகரின் ஜெபம் பிதாவினால் கேட்கப்பட்டது. 11 பேரும் இரத்த சாட்சிகளாய் வைராக்கியமாய் மரித்தார்கள் என்றால் உங்கள் பிள்ளைகளை ஆண்டவர் வைராக்கியமாய் மாற்ற மாட்டாரா? மாற்றப் போகிறார், மாற்ற வேண்டும். அதற்குத்தான் நாம் ஜெபிக்கிறோம். இன்றைக்கி இந்த வசனத்தை உரிமை பாராட்டி எங்கள் சந்ததியில் ஒரு பிள்ளை கூட கெட்டு போகக்கூடாது. கர்த்தருடைய வருகை தாமதிக்க இன்னும் பல வருஷங்கள் ஆனால் பிறக்கப் போகிற அத்தனை சந்ததியிலும் ஒரு பிள்ளை கூட கெட்டு போகக்கூடாது. நாம் ஜெபித்து வைக்க போகிறோம். கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தாவே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த ஜெப விண்ணப்பத்தை கூட உம்முடைய பாதபடியில் வைத்து உம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் ஒருமித்து ஆண்டவரே எங்கள் கண்கள் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறது. ஆண்டவரே, கேட்டின் மகன் கெட்டு போனான் ஒழி ஆண்டவரே எங்களில் ஒருவரும் கெட்டு போகவில்லை என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம், எங்கள் சந்ததிகளை ஒப்புக் கொடுக்கிறோம், எங்கள் பேர பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய ஒவ்வொரு பிள்ளைகளையும் சமூகத்தில் கொண்டு வந்து நிறுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, ஒரு
பிள்ளைகளும் கெட்டு போகாதபடி ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்வீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உடைய செட்டைகளில் மறைவில் நீர் மறைத்துக் கொள்வீராகப்பா. உன்னத மாணவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்ற வேத வசனத்தின்படி எங்க ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு நாளும் உடைய மறைவில் வைத்துக் கொள்வீராக நாங்கள் இயேசுவின் நாமத்தில் கர்த்தாவே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் வெளியே போகும்போதும் வரும்போதும் ஆண்டவரே உங்க கரம் பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். ஆண்டவரே நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்ற வேத வசனம் எங்கள் பிள்ளைகளுடைய நெற்றிகளில் அப்பா எங்களுடைய பிள்ளைகளில் சிரசுகளில் இறங்குவதாக நாங்கள் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளை செல்லுகிற இடமெல்லாம் ஆசீர்வாதமாய் மாறட்டும் என்று நாங்கள் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளை கூட சேர்கிற ஒரு பிள்ளைகளும் கெட்டு போக கூடாது என்று நாங்கள் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளுடைய உச்சம் தலைமுதல் உள்ள கால்வரை ஆண்டவரே உங்களுடைய ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம். ஆண்டவரே பிள்ளைகளுடைய ஆவி கெட்டு போக கூடாது, பிள்ளைகளுடைய ஆத்துமா கெட்டு போக கூடாது, பிள்ளைகளுடைய சரீரம் கெட்டு போக கூடாது. தாவீது ஜெபிக்கிறார், தேவனே என் ஆத்துமாவை வெறுமையாக விடாதேயும் என்று ஜெபிக்கிறார். ஆண்டவரே எங்க பிள்ளைகளுடைய ஒரு ஆத்துமாவை நீ வெறுமையாக விடாதீங்க. ஆண்டவரே உங்க அன்பினால நிரப்புங்க, உங்க இரக்கத்தினால, உங்க தயவினால, உங்க வேத வசனத்தினால எங்க பிள்ளைகளை நிரப்ப வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா நீர் வேத வசனத்தினால சத்துருக்களை ஜெயித்தீர. ஆண்டவரே அந்த வேத வசனத்தினால எங்க பிள்ளைகளை நீங்க நிரப்ப வேண்டுமா, அபிஷேகிக்க வேண்டுமா, அந்த வல்லமையினால் நீங்க பயன்படுத்த வேண்டுமாய் கர்த்தாவே நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே எங்க பிள்ளைகள் எல்லாம் எல்லா இடத்திலும் ஒரு ஆசீர்வாதத்தின் வாசலா வைத்திருப்பதற்காக ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா எல்லாற்றும் வல்லமுள்ள கர்த்தரை நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். துதிகன மகிமை எல்லாமே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கேட்டின் மகன் கெட்டு போனானே அல்லாமல் அவர்களில் ஒருவரும் கெட்டு போகவில்லை. உங்கள் பிள்ளைகளில் ஒருவரும் கெட்டு போவதில்லை. முழு உலகத்திலும் கர்த்தரை அறிந்த பிள்ளைகள் ஒருவரும் கெட்டு போவதில்லை. ஏனெனில் ஒரு சிறு கூட்டமாக நாம் திறப்பில் நின்று ஜெபிக்கிறோம். ஆண்டவர் நிச்சயமாய் பதில் கொடுப்பார். 11 சீடர்களும் ஆண்டவருக்கு சாட்சிகளாய் மாறினதே அதற்கு ஒரு பெரிய சாட்சி. நம் குடும்பத்திலும் அப்படி நடக்கும். ஒரு பாடலை தேவநாம மகிமைக்காக நாம் பாடலாம். உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை எடுத்துக் கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை எடுத்துக் கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அனாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே. அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே. அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. ஆமாண்டவரே, உம்முடைய அநாதி சிநேகத்தால் நீர் எங்களை சிநேகித்தீர், காருண்யத்தினால் எங்களை இழுத்து கொண்டீர். அப்படியே கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் இந்த உலகத்தில் உம்மை நேசிக்கிற ஒவ்வொரு வாலிபனையும் வாலிப பெண்ணையும் உங்கள் காருண்யம் இழுத்து கொள்ளட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே உங்கள் காருண்யம் இழுத்து கொள்ளட்டும். நீங்கள் இழுத்து கொள்ளாவிட்டால் நாங்கள் அவர்களை திருப்ப முடியவே முடியாது. நீங்கள் இறங்கி கிரியை செய்யலைனா எங்களால் மாற்றவே முடியாது. நீர் உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது எல்லாரையும் பக்கமாக இழுத்து கொள்வேன் என்று சொன்னீரே, அந்த நாட்கள் வரட்டும் ஆண்டவரே. எல்லாரும் சொல்லுங்க, வாயை திறந்து அந்த நாட்கள் வரட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு வாலிப
வாலிபனுக்கு ஒரு என்கவுண்டர் உண்டாகட்டும் ஆண்டவரே. கர்த்தர் அந்த வாலிபனை சந்திக்கிற ஒரு நாள் வரட்டும். சவுலை சந்தித்தது போல, எசேக்கியேலை சந்தித்தது போல, எரேமியாவை சந்தித்தது போல, ஆமோஸை சந்தித்தது போல என் ஆண்டவர் ஒவ்வொரு வாலிபனை சந்தித்து உங்க பக்கமா இழுத்துக்கொள்ளுங்கப்பா. நீங்க இழுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட நாட்கள் வரட்டும் எஜமானரே. அந்த நாட்களுக்காய் நாங்கள் உங்கள் பாதத்தில் விழுந்து கதறி ஜெபிக்கிறோம் இயேசு ராஜா. நீங்க நிச்சயமாகவே அதை செய்ய போகிறதற்காய் கோடான கொடி ஸ்தோத்திரம். அநாதி சிநேகத்தால் சிநேகித்தவரே, உங்க காருண்யம் எல்லா வாலிபர்கள் முழு உலகத்திலும் உங்க நாமத்தை தரித்த வாலிபர்களை இழுத்துக்கொள்ள போகிறதற்காய் கோடான கொடி ஸ்தோத்திரம். இயேசு ராஜாவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஜெபித்த ஜெபத்தை நம்முடைய ஜெபமாய் மாற்றி நாமும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னொரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். வசனம் 13. இப்பொழுதும் நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். இப்பொழுது நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். அவர்கள் என் சந்தோஷத்தை நிறைவாய் அடையும்படி, என் சந்தோஷத்தை நிறைவாய் அடையும்படி உலகத்தில் இருக்கையில் இவைகளை சொல்லுகிறேன். இவைகளை சொல்லுகிறேன். அவர்கள் என் சந்தோஷத்தை நிறைவாய் அடையும்படி. உலகத்தில் 3 விதமான சந்தோஷம் உண்டு. ஒன்று தெய்வீக சந்தோஷம், இன்னொன்று உலக பிரகாரமான சந்தோஷம், இன்னொன்று இருளின் சந்தோஷம், பிசாசின் சந்தோஷம். உலக பிரகாரமான சந்தோஷம் என்பது எத்தனையோ சந்தோஷங்கள், பாவத்துக்கு ஏதுவல்லாத சந்தோஷங்கள் இருக்கிறது. மக்கள் சந்தோஷப்படுகிறார்கள், கடைக்கு போகிறார்கள், ஷாப்பிங் போகிறார்கள், பொருள் வாங்குகிறார்கள், அதெல்லாம் பாவம் கிடையாது. குடும்பமாய் பிக்னிக் செல்லுகிறார்கள், வெக்கேஷன் போகிறார்கள், அதெல்லாம் பாவம் கிடையாது. ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்கிறார், என் சந்தோஷத்தை. There is joy in his presence. In his presence there is fullness of joy. அவர் சமூகத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கிறது. ஒருவேளை நீங்கள் என்னை கேட்பீர்கள் என்றால், நான் அவருடைய சமூகத்தை 3 விதங்களில் நான் அதிகமாய் அனுபவிப்பேன். எப்பொழுதெல்லாம் வேத வசனத்தை படிக்கும் பொழுது என் கண்கள் திறக்கப்பட்டு புதிதாய் கர்த்தர் பேசுகிறாரோ எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் வரும். அந்த சந்தோஷம் பல வேளைகளில் என்னை தூங்க விடாது. த ஜாய், அந்த வசனங்களை நினைத்து கொண்டே நான் இரவிலே நித்திரை செய்வேன். அது அன்ஸ்பீக்கபிள் ஜாய். 2வதாக, தேவனை நன்றாய் ஆராதிக்கும் பொழுது ஒரு பெரிய சந்தோஷம் என்னை மூடும். ஐ ரிஜாய்ஸ் இன் வர்ஷிப்பிங் த லார்ட். நான் ஆண்டவரை ஆராதிப்பதில் நான் மிகவும் அகமகிழ்வேன். அவரை உயர்த்துவது, அவரை பாடுவது என் இருதயத்தில் ஒரு பப்ளிங் ஜாயை கொடுக்கும். அதுவும் irresistible ஜாய். 3வது ஒரு சந்தோஷம், கர்த்தருக்காய் வைராக்கியமாய் பிரசங்கம் பண்ணுவது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். இந்த 3லுமே நமக்கு ஏதாவது நன்மை கிடைக்கும் என்று நினைத்து நாம் சந்தோஷப்படுவதில்லை. ஆண்டவராக he pours out his joy into our hearts. உங்களுக்கும் அதான், ஜெபிக்கும் போது சந்தோஷப்படுறீங்க, வேதத்தை வாசிக்கும் பொழுது சந்தோஷப்படுறீங்க, ஆலயத்திற்கு வரும் பொழுது சந்தோஷம். ஆனால் நம்முடைய பிள்ளைகளை ஜெபி என்றால் அவர்களுக்கு பிடிப்பதில்லை. வேதம் வாசிக்கிறாயா என்றால் மொபைலில் வாசிக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள். ஆராதிக்கும் பொழுது வேடிக்கை பார்க்கிறார்கள், மொபைலை நோண்டுகிறார்கள். ஏன் தெரியுமா? த ரியல் ஜாய் அது அவர்களுக்கு என்னவென்று தெரியவில்லை. நம்ம ஜெபிக்கணும், கர்த்தர் கண்களை திறப்பார். இந்த வசனம் சொல்கிறது, என் சந்தோஷத்தை நிறைவாய் அடையும்படி உலகத்தில் இருக்கையில் இவைகளை. உலகத்திலேயே இயேசுவின் சந்தோஷத்தை நிறைவாய் பெற்று வாழ முடியும். இன்னைக்கு வாலிபர்கள் எந்த சந்தோஷத்தை நாடுகிறார்கள்? குடிக்கிறார்கள், வெறிக்கிறார்கள், நண்பர்களாய் சுற்றுகிறார்கள், ரீல்ஸ், மணிக்கணக்காய் உட்கார்ந்து ரீல்ஸை பார்க்கிறார்கள், சத்தமாய் சிரிக்கிறார்கள், கூடி சிரிக்கிறார்கள், மகிழுகிறார்கள். அதெல்லாம் fleeting joy. There is a real joy that is in Christ and in his presence. ஜெபம் பண்ண போகிறோம். இந்த சந்தோஷத்தை இந்த வாலிபர்கள் தேடும்படி உலகம் கொடுக்கிற சந்தோஷத்தை ஆண்டவர் அவர்கள் இருதயத்தை விட்டு எடுத்து போட வேண்டும். நான் பல நாட்களில் இப்படி ஜெபித்திருக்கிறேன். உலகம் கொடுக்கிற சந்தோஷத்தை எடுத்து போடுங்க, நீங்க தருகிற சந்தோஷத்தை தேட செய்யுங்க. இன்னைக்கு ஜெபிக்க போகிறோம், தேவன் தருகிற சந்தோஷத்தை நம்முடைய பிள்ளைகள் பெற்று அனுபவிக்க ஜெபம் பண்ணலாம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு மை துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிற ராஜா, நன்றி தகப்பனே. ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த அடுத்த தலைமுறைகளுக்காக ஆண்டவரே ஜெபத்தில் எங்கள் எல்லாரும் இணைத்து கூட்டி இணைத்து ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் அமர்வ கர்த்தர் கிருபை செய்தரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றியோடு மை துதிக்கிறோம், நன்றியோடு மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் சொன்ன வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. என்னுடைய
சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பிதாவினிடத்தில் வேண்டிக் கொண்டீரே. அப்பா, எங்கள் உலகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு வாலிப பிள்ளைகளுக்கான ஜெபிக்கிறோம் அப்பா. பலவிதமான சந்தோஷத்துல பிடிப்பட்டு இருக்கிறாங்களப்பா. தகப்பனே, ஒரு விஷயம் கண்ணோக்கி பாருங்க ராஜா. உம்முடைய சந்தோஷம் அவர்களுக்குள்ள நிறைவா இருக்கட்டும் ஆண்டவரே. உலகத்தின் பிரகாரமாய் உலக அநித்தியத்தை வைத்து தகப்பனே சந்தோஷப்பட்டு கலியாட்டங்களினால ஆண்டவரே அலைந்து திரிந்து தகப்பனே சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறார்களப்பா. எல்லாம் மாயை என்பதை அறிந்து தகப்பனே ராஜா, அவருக்கு உம்முடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே ராஜா, உலக சிநேகிதம் தேவனுக்கு விரோதமான பகையல்லவா ராஜா. உம்மை பகைக்குன்னு அந்த சிநேகித்தை அதன் மூலமா வருகின்ற சந்தோஷத்திலே இன்றைக்கு ஒரு கூட்ட வாலிபர்கள் திருப்தி அடைந்து கொண்டிருக்கிறாங்க ராஜா. பிசாசனவன் தந்திரமாய் தகப்பனே அவருடைய சந்தோஷத்துக்குள்ள, பிசாசின் சந்தோஷத்துக்குள்ள ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் இழுத்து கொண்டு இருப்பதை அறிந்திருக்கிறீங்க அப்பா. ஆண்டவரே, இந்த வேளையில் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால உம்முடைய சந்தோஷத்தை நிறைவாய் பெற்றுக்கொள்ளும்படியாக இருதயங்கள் திறக்கப்படட்டுங்க அப்பா. கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன் என்று சொன்னீரே. உம்முடைய சந்தோஷம் ஆண்டவரே இவர்கள் வாழ்க்கையில நிறைவாய் பெற்றுக்கொள்ளட்டுங்க அப்பா. உம்மை தேடுவதிலே சந்தோஷம், உம்முடைய வேதத்தை வாசிப்பதிலே ஒரு சந்தோஷம் அப்பா. உமக்காய் வைராக்கியமாய் நிற்பதிலே சந்தோஷத்தை கர்த்தர் தருவீராக ராஜா. இந்த நாட்களில தகப்பனே உம்முடைய வேதத்தை வாசித்து நேசிக்கத்தக்கதாக, தியானிக்கத்தக்கதாக அதன் மூலமா பெற்றுக்கொள்கிற தெய்வீக சந்தோஷத்தை என் தேவா பிள்ளைகள் ஆண்டவரே, ஆண்டவரே வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே பெற்றுக்கொள்ளும்படியாக ராஜா கர்த்தர் கிருபை பாராட்டுங்கப்பா, கிருபை பாராட்டுங்கப்பா. அவருடைய மனக்கண்கள் குருடாக்கப்பட்டு இருக்கிறதல்வா. இன்றைக்கு இந்த வேளையில இப்போது மனக்கண்கள் இயேசுவின் நாமத்தினால திறக்கப்படட்டுங்கப்பா. உம்முடைய சந்தோஷத்தை நிறைவே பெற்றுக்கொள்ளும்படியாக இயேசுவின் நாமத்தினால உலகத்தால் கட்டப்பட்ட பிள்ளைகளுடைய சந்தோஷத்தை, அநித்தியமான வாழ்க்கையின் சந்தோஷம் இயேசுவின் நாமத்தினால விலகட்டுன்னு சொல்கிற, விலகட்டுன்னு சொல்கிற. இப்போது ஆவியானவர் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை தொடுவீராக ராஜா. உம்முடைய இருதயத்தில் ஆண்டவர் உம்முடைய சந்தோஷத்தை அவர்களுடைய இருதயத்தில் வைப்பீராக ராஜா. எந்தெந்த வாலிப பிள்ளைகள் அப்பா சந்தோஷத்துக்காக அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறாங்கப்பா ஆண்டவரே, பிசாசானவன் தந்திரமாய் தகப்பனே மாயமான அந்த உலக அநித்திய சந்தோஷத்தை இழுப்புண்டு கொண்டு செல்கிறான் அப்பா. தேவரீர் தடுத்து நிறுத்துவீராக, தடுத்து நிறுத்துவீராக. ஒரு கூட்ட வாலிப ஜனங்கள் அப்பா அநித்தியமான உலக சந்தோஷத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறாங்கப்பா. என் தேவன் தாமே உம்முடைய கிருபையின் கரம் ஆண்டவரே, உம்முடைய வல்லமையின் கரத்தை நீட்டி அப்பா இந்த பிள்ளையை தொடுவீராக. ஒரு விசை தொடுமுடியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. உம்முடைய சந்தோஷத்தை இவர்கள் நிறைவாய் பெற்றுக்கொள்ளட்டுங்கப்பா. கர்த்தர் அப்படி செய்ய போவதற்காக உமக்கு கோடா கோடி நன்றி அப்பா. ஆவியானவரே, இந்த நாட்களிலே ஒரு தெய்வீக சந்தோஷத்தை நீர் தருவதற்காக உலகத்தில் இருக்க எல்லா வாலிப பிள்ளைகளும் ஆண்டவரே நீர் கூட்டி இணைத்து உம்மை ஆராதிக்கிற ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் இந்த நாட்களிலே தாங்கப்பா. இந்த நாட்களிலே வாலிப பிள்ளைகளுடைய இருதயத்தில் அப்படிப்பட்ட சந்தோஷத்தை, அப்படிப்பட்ட சிந்தனைகளை, அப்படிப்பட்ட எண்ணங்களை கர்த்தர் ஏற்படுத்துவீராக, ஏற்படுத்துவீராக. எல்லா உலகத்திற்கு வாலிப பிள்ளைகளெல்லாம் ஒன்றாய் கூட்டி இணைத்து உம்முடைய சமூகத்தில் அகமழிந்து அக்களித்து கொடு ஆண்டவரே. நீங்க கிருபை செய்யுங்கப்பா. நீர் அப்படி செய்ய போறதுக்காக உமக்கு கோடா கோடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். சகல துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் இனியற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். 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 ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிற சந்தோஷத்தையும் அகமகிழுகிற அனுபவத்தையும் நம்முடைய வாலிபர்கள் நிச்சயமாய் பெற்றுக்கொள்ள போகிறார்கள். கர்த்தரை துதித்து ஆராதித்து மகிமைப்படுத்தி கர்த்தருக்காய் வைராக்கியமாய் நிற்கிற ஒரு சேனை எழும்ப போகிறது. அதற்காக நம்ம ஆண்டவரை துதிக்க போகிறோம். ஒரு பாடலை பாடி அவரை மகிமைப்படுத்தலாம். போராட்டம் பாடுகள் நம் வாழ்வில் வந்தால் சோர்ந்திடவே வேண்டாம். உலகத்தை ஜெயித்தவர் நம்முடன் இருக்கை. ஜெயம் 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 நமக்கே. போராட்டம் பாடுகள் நம் வாழ்வில் வந்தால் சோர்ந்திடவே வேண்டாம். உலகத்தை ஜெயித்தவர் நம்முடன் இருக்கை. ஜெயம் 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 நமக்கே.
சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, பரலோக சந்தோஷமே. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, அவர் சமூகத்தில் சந்தோஷமே. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, பரலோக சந்தோஷமே. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, அவர் சமூகத்தில் சந்தோஷமே. ஹல்லேலூயா. அவர் சமூகத்தில் இருக்கிற சந்தோஷத்தை நம்முடைய பிள்ளைகள் நிச்சயமாய் பெற்று அனுபவிப்பார்கள். கர்த்தர் அதை செய்வார். இன்னும் நம்முடைய இரட்சகர் எப்படி ஜெபித்தார், அதே ஜெபத்தை நாமும் செய்ய போகிறோம். 16ஆம் வசனம் சொல்கிறது, நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. அவர்களும் உலகத்தார் அல்ல. இன்னைக்கு உலகம் சபைக்குள்ளும் உலகம் நம்முடைய வாலிபர்களுக்குள்ளும் வந்துவிட்டது. காட் ஸ்டாண்டர்ட் என்று ஒன்று இருக்கிறது. அது ஆதியாகம புஸ்தகத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் மாறவே இல்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரோ அதுபோல் அவருடைய வார்த்தைகளும் மாறாது. காட் ஸ்டாண்டர்ட் நெவர் சேஞ்சஸ். ஆண்டவருடைய ஸ்டாண்டர்ட் ஒரு நாள் மாறுவதில்லை. இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. இது எப்பொழுது? 2000 வருஷத்திற்கு முன்பும் இதுதான், 4000 வருஷத்திற்கு முன்பும் இதுதான். இயேசு கிறிஸ்து பூமியில் வாழ்ந்து 2000 வருஷம் கழித்தும் இதுதான். ஒருவேளை கர்த்தர் வர 2000 வருஷம் தாமதித்தால் அப்பொழுதும் இதுதான். ஆனால் உலகத்தில் the intensity of sin is increasing every day. பாவம் ஒவ்வொரு நாளும் கூடிக்கொண்டே போகிறது. ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை சத்தியத்தினாலே, அடுத்த வசனம் சொல்கிறது, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் வசனத்தை படித்து 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 காட்லி ஸ்டாண்டர்டை தங்களுக்கு காத்துக்கொள்ள உதவி. வசனம் வாசிச்சாதான் பிள்ளைகளுடைய கண்கள் திறக்கப்படும். அவர்கள் காட்ஸ் டிசைர் என்ன, காட்ஸ் வில் என்ன என்பதை புரிந்து கொள்வார்கள். இதை புரிந்து கொள்ள ஆண்டவர் கிருபை தந்து உலகத்தை விட்டு விலகி வாழ பிள்ளைகளுக்கு, முழு உலகத்திலும் ஆண்டவரை அறிந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கிருபை தர வேண்டும். ஜெபிக்கலாம். தகப்பனே, கர்த்தாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம்பா. உம்முடைய வார்த்தைகளை கொண்டு கர்த்தாவே எங்களை படைத்தீரே ராஜா. அந்த நாளிலும் கர்த்தாவே சந்ததிகளை உம்முடைய வார்த்தைகளினால் உருவாக்கும்படி நீர் சித்த வைத்து அப்பா அந்த ஜெப விண்ணப்பத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிற தயவுக்காய் உமக்கு நன்றி. கொடானு கொடி சோத்திரம் ஐயா. சந்ததிகளை எல்லாம் கர்த்தாவே நினைவு கூறுகிற தேவனே, இந்த வேளையில உம்முடைய கரத்துல கர்த்தாவே பிள்ளைகளை கர்த்தாவே ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளை கர்த்தாவே நாங்கள் பேர் பேராய் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. இந்த இணைப்பில் இணைந்து கர்த்தாவே ஜெபித்து கொண்டிருக்கிற எல்லா குடும்பத்தின் பிள்ளைகள், விசுவாச குடும்பத்தின் பிள்ளைகளை எல்லாம் நாங்கள் ஒப்படைக்கிறோம் தகப்பனே. அப்பா தகப்பனே, சிறு வயதிலிருந்து உமக்கு பயந்து உம்முடைய வார்த்தைகளை கர்த்தாவே கற்றுக்கொண்டவர்கள் வளரும்படியான ஒரு வாஞ்சையை கொடுங்க தகப்பனே. அப்பா பெற்றோர்கள் கர்த்தாவே பிள்ளைகளை அப்படியாய் வளர்க்குகிற ஞானத்தை பெற்றோருக்கு கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. பிள்ளைகள் வளர்ந்து தகப்பனே வாலிப வயதுக்குள் கடந்து செல்லும் போது அவர்கள் வாழ்க்கையில உம்மை விட்டு தூரமாய் கிடைக்கிற காரியங்களை தகப்பனே நீர் சரி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. வாலிபன் தன் உம்முடைய வார்த்தையினால் மாத்திரமே தன்னை பரிசுத்தமாக்கி கொள்ள முடியுமே தகப்பனே. இந்த நாட்கள்ல வாலிப பிள்ளைகள் எல்லாம் நீர் கர்த்தாவே நினைங்க தகப்பனே. அவர்கள் எல்லாம் உங்க அன்பு அவர்களை இழுத்து கொள்ளட்டும் ஐயா. பிள்ளைகள் எல்லாம் கர்த்தாவே உம்முடைய வார்த்தைகள் மூலமாய் தங்களை பரிசுத்தமாக்கி கொள்ளட்டும் ஐயா. உங்க சித்தத்தை அறிந்து கொள்ளட்டும் தகப்பனே. தங்கள் வாழ்க்கையில கர்த்தாவே எது கர்த்தாவே நல்லது என்பதை அறிய, கெட்டது என்பதை அறிய, தங்கள் வாழ்க்கையின் நோக்கம் என்பதை அறிய, தான் பிறந்த நோக்கத்தை அறிந்து கொள்கிற அப்படிப்பட்ட உம்முடைய வார்த்தைகள் ஐயா எங்க பிள்ளைகளுடைய கண்கள்ல படணும்பா. எங்க பிள்ளைகளுடைய வார்த்தைகளை வாசித்து உமக்கு கர்த்தாவே சாட்சியாய் வாழணும் ஐயா. உமக்கு சாட்சியாய் எழுமணும் ஐயா. அந்த வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு சுமக்கிற உடன்படிக்கை பெட்டியாய் எங்கள் பிள்ளைகளை நீர் மாற்றும்படியாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. உம்முடைய சத்தியத்தினாலே நீர் அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம் என்ற வார்த்தையின்படியாய் எங்கள் பிள்ளைகளை நீர் பரிசுத்தமாக்கும்படியாய் உம்முடைய வார்த்தைகள் எங்கள் பிள்ளைகளை அலங்கரிக்கட்டும் அப்பா. எங்கள் சந்ததிகள் எல்லாம் உம்முடைய வார்த்தைகளுக்குள்ள கர்த்தாவே கடந்து சென்று பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவை போல தங்கள் வாழ்க்கையில பரிசுத்தத்தை தரித்து கொண்டு ஓட கர்த்தர் கிருபை செய்யுங்க கேட்கிறோம்ப்பா. உம்முடைய வல்லமையுள்ள கரத்துல இந்த விண்ணப்பத்தை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே நீர் பிள்ளைகளை நடத்த போற பெரிய தெய்வக்காய் நன்றி சோத்ர ஐயா. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஆண்டவரே,
நீர் உலகத்தார் அல்லாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்தது போல எங்கள் பிள்ளைகள் உலகத்தார் அல்லாதபடி வாழ உதவி செய்யுங்கப்பா. உலக ஆசைகள், உலக விருப்பங்கள், உலகத்தில் காணுகிற காட்சி, கேட்கிற காரியங்கள், ஆண்டவரை அனுபவிப்பதற்கு தூண்டுகிற சூழ்நிலைமைகள், இவைகள் எல்லாவற்றிலிருந்தும் எங்கள் பிள்ளைகளை நீர் விலக்கி காக்கும்படியாக ஜெபிக்கிறோம். முழு உலகத்திலும் திருச்சபைகளில் இருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தரை அறிந்தவர்கள், ஆண்டவரை கர்த்தரை நேசிக்கிற பிள்ளைகள், கர்த்தருக்காய் வைராக்கியமாய் நிற்கிறவர்கள் சோதனைகளில் விழுந்து விடக்கூடாது, பின்வாங்கி விடக்கூடாது, பின்மாறி விடக்கூடாது, உம்மை மறுதலித்து விடக்கூடாது, ஆண்டவரே சோரம் போய் விடக்கூடாது, உலகத்துக்கு பின்னாக ஓடிவிடக்கூடாது. யோசேப்பை போல ஆண்டவரே இந்த தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி உங்களுக்கு வைராக்கியமாய் நிற்கும்படி கர்த்தர் எங்கள் பிள்ளைகளை உலகத்திலிருந்து பிரித்து உமக்காய் வைத்துக் கொள்ளுகிறதற்காய் நன்றி அப்பா. உலகத்தின் ஆவிகள், உலகத்தில் இருக்கிற அசுத்தங்கள் எங்கள் பிள்ளைகளை தொடக்கூடாது. எங்கள் குமாரத்திகள் ஆண்டவரை லோத்தின் குமாரத்திகளை போல மாறிவிடக்கூடாது, லோத்தின் மனைவியை போல மாறிவிடக்கூடாதப்பா. ஆண்டவரே கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. இரக்கம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். சிம்சோனை போல மாறிவிடக்கூடாது, அவர்கள் யோசேப்பை போல வைராக்கியமாய் இருக்க வேண்டும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட கிருபைகளை தந்து நடத்த போறதற்காய் உங்களுக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். திருப்பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோப்பா. இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் வாயை திறந்து கொன்னேர கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். இணைப்பில் இணைந்திருக்கிற நீங்கள், தொலைக்காட்சியில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி நம்முடைய அடுத்த தலைமுறைக்காக நாம் திறப்பில் நின்று ஜெபிக்க போகிறோம். நம்முடைய இரட்சகர் இயேசு என்ன சொல்லி ஜெபித்தாரோ அவர் செய்த அதே ஜெபத்தை இன்றைக்கு நாமும் சொல்லி ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே நீர் முழு உலகத்திலும் கிரியை செய்வீராக. முதலாவது ஆண்டவரே திருச்சபையில் எழுப்புதல் துவங்கட்டும் ஆண்டவரே. முதலாவது சபையில் இருக்கிற வாலிபர்களை கர்த்தர் தொடுமடியா ஜெபிக்கிறப்பா. ரட்சிக்கப்பட்ட வாலிபர்கள் மத்தியில் ஒரு பெரிய அசைவு வரட்டும் ஆண்டவரே. உம்மை அறிந்த வாலிபர்கள் மத்தியில் ஒரு பெரிய அசைவை தரும்படியா ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா வாயை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? நீங்க இறங்கி கிரியை செய்யுங்கப்பா. நீங்க அன்றைக்கு ஜெபித்தது போல நம்முடைய அடியார்கள் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் அன்றைக்கு விண்ணப்பித்தது போல நம்முடைய அடியார்கள் நாங்கள் விண்ணப்பிக்கிறோம். நீங்கள் மன்றாடி ஜெபித்தது போல நம்முடைய அடியார்கள் மன்றாடி ஜெபிக்கிறையா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க சொன்னீங்களே அன்றைக்கு அந்த சீடர்களுக்கு மட்டுமல்ல, அவர்கள் வார்த்தையின் மூலமாய் ஆண்டவரே உம்மை ஏற்றுக்கொள்கிற எல்லாருக்காய் ஜெபம் செஞ்சீங்களே ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறப்பா. உலகத்தார் அல்லாதது போல எங்கள் பிள்ளைகள் உலகத்தார் அல்லப்பா. எங்கள் பிள்ளைகளை நீர் உமக்காய் பிரித்துக் கொள்வீராக. இந்த நாட்களில் விசேஷமாய் ஜெபம் பண்ணுகிறோம். ஒரு என்கவுண்டர் உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறையா. ஆண்டவரை நான் தரிசித்தேன், சொப்பனத்தில் எனக்கு தரிசனமானார், கர்த்தரை நான் சந்தித்தேன், என்னோடு பேசினார், அவருடைய பிரசன்னம் என்னை நிரப்பியது, அவருடைய அபிஷேகம் என்னை மூடியது என்று சொல்லி கதறி அழுது ஜெபித்து உமக்கு தங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிற ஒரு கூட்ட வாலிபர்கள் எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறையா. வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவர்களிடத்தில் இருக்கும்படிக்கும் நானும் அவர்களிடத்தில் இருக்கும்படிக்கும் உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன், இன்னமும் தெரியப்படுத்துவேன் என்று சொன்னீரே. நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். எங்கள் கரங்களை உயர்த்தி ஜெபிக்கிறோம். உம்மை வெளிப்படுத்துவீராக, உம்மை வெளிப்படுத்துவீராக, உம்முடைய நாமத்தை தெரியப்படுத்துவீராக. ஆண்டவரே நீர் அவர்களுக்கு அறியப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். மனக்கண்கள் குருடாக்கப்பட்டு கிடக்கிற எல்லா வாலிப பிள்ளைகளுக்கும் மனக்கண்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. இரட்சகரை அறிவார்களாக, உங்க அன்பை அறிவார்களாக ராஜா. உங்க அன்பை நேசத்தை அறிவார்களாக. let there be an encounter oh God. ஆண்டவரே முழு உலகத்திலும் ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு சபையிலும் வாலிபர்களுக்கு ஒரு என்கவுண்டர் உண்டாகட்டும். ஒரே நேரத்தில் பல்வேறு தேசங்களில் சந்திப்பீராக. ஒரே நேரத்தில் பல்வேறு தேசங்களில் கிரியை செய்வீராக. நித்திரையில பேசுங்கப்பா. நித்திரை செய்யும் பொழுது பேசுங்கப்பா. சொப்பனங்களை கொடுங்கப்பா, தரிசனங்களை கொடுங்கப்பா. let there be an encounter oh God.
கர்த்தர் அப்படி செய்கிறதற்காய் கோடான கோடி ஸ்தோத்திரம். நம்முடைய வாலிபர்களுக்கு ஒரு என்கவுண்டர் உண்டாகும்படியாய் கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஹalleluya. கரங்களை உயர்த்தி எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? ஹalleluya. Thank you Jesus. நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். மரஷாந்தாலா கசாயா. வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறோம். Yes Lord. எல்லா வாலிபர்களுக்கும் கர்த்தருடைய சந்திப்பு ஸ்தோத்திரம். ஆமென். ஆமென். உங்களுடைய என்கவுண்டர். Thank you Jesus. Amen. Amen. Yes, in Jesus' name. In Jesus' name. Amen. 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 Thank you. Thank you. இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். Thank you Jesus. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Hallelujah. Hallelujah. இயேசுவின் நாமத்தினால். Yes, in Jesus' name. இயேசு ராஜாவின் நாமத்தினால் உண்டாவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆமென். 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 வெளிப்படட்டும். ஆமென். Yes, in Jesus' name. அப்பா ஸ்தோத்திரம். ஆமென். Thank you. ஆமென். ஆமென். கர்த்தருடைய பலத்த சத்தங்கள் பிரத்யட்சமாய் கேட்பதாக சொல்லி ஆமென். Thank you Jesus. ஆமென். Thank you Jesus. ஆனால் உம்மால் கூடும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆமென். Thank you Jesus. ஆமென். தேவனுடைய ஒரு தொடுதல். ஆமென். ஸ்தோத்திரம் மாற்றும் ஆண்டவரே. ஆமென். இயேசுவின் நாமத்தினாலே மாற்றக்கூடிய அந்த அற்புத வல்லமை, அந்த அதிசயமான வல்லமை, Jesus. ஆண்டவரே மாற்றங்களை தருகிற வல்லமை, ஆண்டவரே பெரிய கிரியைகளை செய்கிற வல்லமை, வாலிப சேனைகளை புதுவதாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. Thank you Jesus. Yes, எழுப்புங்க. ஆமென். ஆமென். எழும்புவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எழும்புவதாக இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தினாலே எழும்பட்டும் ஆண்டவரே. Yes Lord Jesus. எழும்பட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தினாலே. Yes Lord. Amen. Thank you Jesus. Thank you Jesus. ஆண்டவரே ஸ்தோத்திரம் Jesus. Amen. Amen. Jesus. அநேக வாலிபர்களை நீங்க சந்திங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே. Amen. Amen. ஸ்தோத்திரம். இந்த ராத்திரியில் உண்டாகட்டும். Amen. இயேசுவின் நாமத்தினாலே. Amen. 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 Jesus. Yes Lord. நடக்கட்டும் ஆண்டவரே. நடக்கட்டும் ஆண்டவரே. Thank you Jesus. Amen. Amen. ஸ்தோத்திரம். Yes in Jesus name. Thank you Jesus. Amen. Amen. கர்த்தர் அப்படியே சந்திக்க போகிறதற்காய் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? தேவன் பெரிய காரியங்களை வரும் நாட்களில் செய்ய போகிறார். அப்படிப்பட்ட பெரிய எழுப்புதலின் நாட்கள் வரப்போகிறது. தேவனை மகிமைப்படுத்தி ஒரு பாடலை மாத்திரம் பாட விரும்புகிறேன். நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. Thank you Jesus. கழுகை போல என்னை எழும்ப செய்வி Jesus. உயரங்களில் என்னை பறக்க செய்வி. கழுகை போல என்னை எழும்ப செய்வி உயரங்களில் என்னை பறக்க செய்வி. நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. Yes, Father. ஆண்டவரே, எங்கள் வாலிபர்கள் தொடப்படும் பொழுது நீரே போதும் என்று சொல்லி அவர்கள் உம்மை மாத்திரம் பற்றி பின்தொடர நீர் கிருபை செய்ய போகிறதற்காய் கோடான கொடி ஸ்தோத்திரம். இந்த கிறிஸ்துவின் ஜெபத்தில்
மிக முக்கியமான ஒரு ஜெபம் வசனம் 24 இருக்கிறது. பிதாவே, உலகத் தோற்றத்திற்கு முன் நீர் என்னில் அன்பாயிருந்தபடினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். ஒரு கூட்ட வாலிபர்களை கர்த்தர் ரட்சித்து பரலோக பாக்கியத்தை அவர்களுக்கு தரும்படி இந்த ரட்சிப்பின் நிச்சயத்தை வாலிபர்கள் அடைந்து இரட்சகரோடு கூட நடக்க ஒரு பெரிய எழுப்புதலுக்காய் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் சொன்ன இந்த வார்த்தையை சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். இது நம்முடைய ஜெபம் அல்ல, இது கிறிஸ்துவின் ஜெபம், கிறிஸ்துவின் விருப்பம். அதை நம்முடைய விருப்பமாக இன்றைக்கு சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். நிச்சயமாய் தேவனும் கிரியை செய்ய போகிறார். ஜெபிக்கலாமா? எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பான தகப்பனே, அம்மாவை ஸ்தோத்திரிக்கிற ராஜா, உம்முடைய ஜெபங்களிலே பிரதான ஜெபம் ஆண்டவரே. Thank you Jesus. ஆண்டவரே, எங்களுடைய ஆண்டவரே எல்லா சேனைகளும் Amen. ஸ்தோத்திரம். Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. Amen. ஸ்தோத்திரம். Amen. ஸ்தோத்திரம். Thank you Jesus. Amen. ஸ்தோத்திரம். இயேசு ராஜா. Thank you Jesus. Amen. ஆண்டவரே ஸ்தோத்திரம். வரட்டும் ஆண்டவரே. இந்த வேளையில மாற்றப்படுவதாக, தொடப்படுவதாக, அப்பா ஒரு விசுவாச எழுப்புதலுக்குள்ள எங்கள் பிள்ளைகளை வழி நடத்துங்கப்பா. அப்பா விசுவாசித்து ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள எங்கள் பிள்ளைகளுக்கு கிருபை செய்யுங்க ராஜா. உம்முடைய வருகைக்கு எங்க பிள்ளைகளை ஆயத்தம் பண்ண ஆயத்தமாக கிருபை தாங்க. முதலாவது வரிசையில அப்பா எங்கள் பிள்ளைகள் கூட்டம் கூட்டமாய் கடந்து செல்ல வேண்டும்பா. அப்படிப்பட்ட ஒரு ஆயத்தத்தை கொடுங்க ராஜா. அந்த பிரதான ஆயத்தமாக தங்களை நாங்களே ஆண்டவரே பரிசுத்தமாக்கிக் கொள்ள அப்பா அதிகமாய் உம்முடைய சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்கிற அந்த ஜெப எழுப்புதலையோ அந்த துதியின் எழுப்புதலையோ இந்த வேளையில எங்கள் பிள்ளைகளுக்கு கொடுங்கப்பா. கொடுங்க ராஜா. எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு தொழுகையின் எழுப்புதல் உண்டாகட்டும். நீரே பரிசுத்தர் என்று தொழுது கொள்ளுகிற அந்த தொழுகையின் எழுப்புதல் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவரே அப்பா இன்னொரு லெவல் எங்க பிள்ளைங்க போகட்டும் ராஜா, போகட்டும். ரட்சிப்பை ஆண்டவரே அப்பா அப்பா சுவிசேஷமாய் அறிவிக்கிற எழுப்புதலை எங்க பிள்ளைகளுக்கு கொடுங்க ராஜா. பிள்ளைகள் ஆயத்தமாக வேண்டும். தங்களை மாத்திரமல்ல, தங்களோடு இருக்கிற சிநேகிதர்களை கூட ஆயத்தமாக்குகிற கிருபையை இந்த வேளையில பிள்ளைகள் மத்தியில ஊற்றுங்கப்பா. அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதலின் தீ ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு அக்கினி இந்த வேளையில ஊற்றப்படுவதாக பொறியானது ஆண்டவரே அப்பா எல்லா வாலிப சேனைகளுக்குள்ளாக கடந்து செல்வதாக, கடந்து செல்வதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம்ப்பா. உம்மோடு ஆண்டவரே உம்முடைய ஸ்தலத்தில் ஆண்டவரே பிரவேசிக்க எங்க பிள்ளைகளுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு அக்கினி அபிஷேகம் வேண்டும் ராஜா. அப்பா நீங்க செய்ய போறதுக்காக நன்றி தகப்பனே. எங்கள் கண் காண நீங்கள் ஆண்டவரே அப்பா அப்பா வரப்போகிற எழுப்புதல்ல எங்கள் கண் காண எங்க பிள்ளைகள் எல்லாரும் ஆண்டவரே இந்த எழுப்புதலுக்குள் பிரவேசிக்க போறதுக்காக ஒரு சேனையாய் நிற்க போகிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அப்பா உம்முடைய நாமத்தை முத்திரையாக எங்க பிள்ளைகள் நெற்றிகளில போடுகிற ராஜா. இந்த வேளையில அப்பா எங்கள் கண்கள் காணுமையா எங்க பிள்ளைகள் துதிக்கிறதை, எங்க பிள்ளைகள் ஜெபிக்கிறதையும், எங்க பிள்ளைகள் தங்கள் வழியை உமக்கென்று ஆயத்தம் பண்ணுகிறதையும் நாங்க பார்க்க போறதுக்காக கோடான கோடி ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம்ப்பா. தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம்ப்பா. ராஜா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் அப்படிப்பட்ட பெரிய காரியங்களை நிச்சயமாக வரும் நாட்களில் செய்ய போகிறதற்காக எல்லாரும் வாயை திறந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? கோடான கோடி ஸ்தோத்திரம் ஐயா. எங்கள் இரட்சகர் இயேசு ஜெபித்த அதே ஜெபத்தை உம்முடைய அடியார்களாகிய நாங்களும் இன்றைக்கு ஜெபித்திருக்கிறோம். முழு உலகத்திலும் இருக்கிற கர்த்தரை அறிந்த கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் வரப்போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் செவிகள் கேட்க அப்படிப்பட்ட சாட்சிகள் வரப்போகிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் நம்பிக்கையோடு விதைத்திருக்கிற ஆண்டவரே, நிச்சயமாகவே ஆண்டவரே கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போகிறதற்காய் கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம். ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாகவே பெரிய காரியங்களை செய்ய போகிறார். பெரிய எழுப்புதலுக்காக நாம் காத்திருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தையின்படி கர்த்தர் அப்படியே செய்வார். ஒரே ஒரு பாடலின் கவியை மாத்திரம் பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தி இந்த ஜெபத்தை இன்றைக்கு முடிக்க போகிறோம். தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே.
கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமா? நன்றி ஆண்டவரே, பரலோகத்தின் தேவனை, நாங்கள் உமக்கு நன்றி நிறைந்த உள்ளத்தோடு ஸ்தோத்திரங்களை துதிகளை ஏறெடுக்கிறோம். இன்றைக்கும் இணைப்பில் இணைந்து இந்த அடுத்த தலைமுறைக்கான ஜெபத்தில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திர, நம்பிக்கையோடு உடைய பிள்ளைகள் எங்களோடு இணைந்து ஜெபித்திருக்கிறார்கள். நிச்சயமான பதிலை நாங்கள் சீக்கிரமாய் பெற்றுக்கொள்ள போகிறோம். ஆண்டவரே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்கிறவர்களை உண்மையே அல்லாமல் உலகத் தோற்றம் முதல் ஒருவரும் அறிந்ததில்லை. பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. இணைப்பில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரை கர்த்தர் ஆசீர்வதிங்க. யாராவது சரீர பலவீனத்தோடு, மனதில் வருத்தங்களோடு, குடும்ப பிரச்சனைகளோடு, போராட்டங்களோடு ஒரு பெரிய நன்மையை எதிர்பார்த்து ஒருவேளை ஜெபத்தில் காத்திருப்பார்கள் என்றால் ஆண்டவர் அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறப்பா. உங்க திருக்கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. ராஜாதி ராஜா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுத்து இந்த ஜெபத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நாங்கள் அனைவரும் உங்களை இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இன்றைக்கு எங்களோடு கூட ஜெபத்தில் இணைந்தது போல அடுத்த வாரமும் நீங்களும் உங்களுக்கு அருமையானவர்கள், உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் எல்லாரையும் அழைத்து இந்த ஜெபத்தில் கலந்து கொள்ள சொல்லுங்கள். அவர்கள் வாழ்க்கையிலும் அற்புதம் நடக்கும். அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரைக்கும் உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது பைபிள் கால்ஸ் பிரேயர் டீம். மே காட் bless you.